வெல்கம் டு வெல்லூர் ஆட்டோமேஷன். இன்னைக்கு நம்ம நேற்று பார்த்த மாட்பஸ் ரிலேவோட கண்டினியூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று ஃபங்க்ஷன்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மாட்பஸோட இன்புட்ஸ், ஸோ இந்த இன்புட்ஸ் எனேபிள் ஆகும்போது ஸோ நம்ம இந்த டேட்டாஸ் வந்து ரிலேஸ் ஆன் ஆகுறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நம்ம இங்கே ரீட் டேட்டா கொடுத்துட்டு ஸோ இன்புட்ஸ் ஆன் பண்ணோம். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சிலேருந்து அவுட்புட் எனேபிள் ஆகிறதையும் ஸோ அதை நம்ம வந்து ஹெச்எம்ஐயில் மானிட்டர் பண்ணுறதையும் நம்ம வந்து நேற்று வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாட்பஸ் ரிலேவோட ஆக்சுவல் ரிலே ஃபங்க்ஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ நேற்று நம்ம ட்ரிகர் இன்புட் ட்ரிகர் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து ஆக்சுவல் ரிலே ட்ரிகரை நம்ம வந்து மானிட்டர் பண்ண போகிறோம். ஸோ அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து பிஎல்சியில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ப்ரோக்ராம், மாட்பஸ் மூலியமா ரீட் ஃபங்க்ஷன், ஓகேங்களா. ஸோ ரீட் அவுட்புட், அதாவது ரீட் காயில் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம வந்து ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரிலேஸ் எனேபிள் ஆகும்போது நமக்கு பிஎல்சியில் அதுக்கான ட்ராக்கிங், அதாவது அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கா ஆன் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த அவுட்புட்ஸ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4, 5, 6, 7 எடுத்துருக்கேன். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து ரிலேல இருந்து அவுட்புட் வராது, டேரெக்டாக நம்ம வந்து பிஎல்சி இண்டிகேஷன் பார்க்குறோம். அதே மாதிரி ஹெச்எம்ஐல நம்ம வந்து இண்டிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரிலே கண்ட்ரோல் மோடுக்கு போயிடலாம். ஸோ அங்கே போகும்போது ஆல்ரெடி இந்த ரைட் மோட் அப்படின்றது எனேபிள் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரைட் மோட ஆஃப் பண்ணுறேன். ஏன் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இங்கே பிளிங்க் ஆகிறத பார்க்கணும். அதாவது டேட்டா வந்து பிஎல்சியோட கம்யூனிகேட் ஆகலை அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரைட் டேட்டா அப்படின்ற இண்டிகேஷன் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து அதை ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே கண்டினியூஸ் லைட் வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ அதே மாதிரி ரிலேஸும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் கண்டிஷன்ஸில் இருக்குது. ஸோ இங்கே உள்ள வந்து எல்இடி ஆன் ஆகும். ஒவ்வொரு ரிலே ஆன் ஆகும்போதும் நமக்கு வந்து அந்த எல்இடி இண்டிகேஷன் நம்மளுக்கு இங்கே மானிட்டர் பண்ணலாம். அண்ட் சேம் வே ஹெச்எம்ஐலையும் நம்ம வந்து மானிட்டர். பட் இந்த சிக்னல் எப்படி வருது, மாட்பஸ் மூலியமா பிஎல்சிக்கு சிக்னல் போயிட்டு அந்த பிஎல்சி சிக்னல்ல இருந்து நம்ம வந்து இங்கே ஹெச்எம்ஐல போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாட்பஸ் டேட்டா வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரிலே கண்ட்ரோலில் ஆன் பண்ணோம் அப்படின்னா 0ல இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ரிலே அப்படின்றது எனேபிள் ஆயிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், இங்கே ரெட் கலரில் ரிலே எனேபிள் ஆயிருக்கு. ஸோ அதோட அவுட்புட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4th நம்ம பிஎல்சியோட அவுட்புட் Y4 அப்படின்றது எனேபிள் ஆகிற மாதிரி கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நான் ரிலே கண்ட்ரோல் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த அவுட்புட் ஆஃப் ஆகிறது பார்க்கலாம். பிஎல்சிலேயே நமக்கு வந்து Y4 ஆன்ல இருந்து ஆஃப் ஆயிடுச்சு. சேம் வே நம்ம ரிலேல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அவுட்புட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ஆன்ல வச்சுட்டு ரிலே கண்ட்ரோல் ஆன்ல வச்சுட்டு ஒவ்வொரு பிட்டா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ரிலே ஆன் ஆகுது, தேர்ட் ரிலே அண்ட் ஃபோர்த் ரிலே. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ரிலே ஆன் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன், அட் டைமில் ஒரு அவுட்புட் இண்டிகேட் ஆகிற மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். பட் நமக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னா 4 அவுட்புட் ஆன்ல இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ரிலே கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ அதே கண்டிஷன்ஸ் நான் வந்து இங்கே பிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றா நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆகிடும்.